அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போன்று மாடர்ன் சோலார் நிறுவனம் இந்த சுற்றுத்தொடருடைய பிரதான ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. தாருல் சஃபா முகநூல் வாயிலாக நேரடி அஞ்சு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கின்ற போட்டி எலிமினேட்டர் போட்டியினுடைய முதலாவது ஆட்டம் இப்போது மைதானத்திலே இடம்பெற இருக்கிறது. 4 சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்ற 90 பிளே ஆஃப் மேட்ச் இப்போது முதலாவது போட்டியாக இந்த மைதானத்திலே 96 அதே போன்று 95 பி டீம் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த மைதானத்திலே இடம்பெற இருக்கிறது. 4 சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்ற 96 அணி முதலில் துடுப்படுத்தாடுவதற்காக தீர்மானித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் துடுப்படுத்தாட இருக்கின்ற அணியினை பொறுத்தவரையில் 2 அணிகளும் பலம் பொருந்திய அணிகள். எந்த அணி முதலாவது இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனை முன்னிட்டு இடம்பெறுகின்ற சுற்றுப் போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு இன்று பிற்பகல் 5:15 முதல் 5:45 வரை எமது பிறை எஃப்எம்மில் நேரடியாக கல்வி ஜாங்கிரா தேசிய பாடசாலையில் இருந்து இடம்பெற இருக்கிறது. ஜஹ்ரியன் 95 பி அணியின் தலைவர் ARM ஜூத்தி அவர்களின் வழிகாட்டலில் சக வீரர்களின் பங்களிப்போடு எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் இப்போது மற்றொரு போட்டி கல்முனை ராந்தா தேசிய பாடசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நிறைந்திருக்கும் வழியிலே இந்த சுற்றுப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 95 பி அணியினர் இதனை மிக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் தலைவர் ARM ஜூத்தி அவர்களின் வழிகாட்டிலே சக வீரர்களின் பங்களிப்போடு எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அனுசரணையில் இந்த சுற்றுப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் 11:14. சரி, தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற போட்டியானது சஹ்ரியன் லெஜண்ட் 95 பி அணியினரை எதிர்த்து சஹ்ரியன் லெஜண்ட் 96 அணியினர் மோதிருக்கின்ற பிளே ஆஃப் சுற்றுக்கான முதலாவது போட்டி மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. எந்த அணி சாம்பியன்ஸ் கிணத்தை கைப்பற்ற போகிறது, இந்த அணி முதல் 2 இடத்தை பிறப்பு போன்றது என்பதனை தீர்மானிக்கின்ற முதலாவது போட்டி இடம்பெற இருக்கிறது. நாணய சுழற்சியிலே வெற்றி ஈட்டியிருந்த சஹ்ரியன் லெஜண்ட் 95 பி அணியினுடைய அணி தலைவர் அவர்கள் தமது கலக்கத்தை முதலில் களத்தடுப்புக்கு தீர்மானத்திற்கு இணங்க தற்பொழுது ஹாரிஸ் முதலாவது பந்து வீச்சு பிரதியில் ஓவரணி வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே நஜாஹத் வீசிய முதலாவது பந்து வீச்சு பிரதி தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு ஆரம்ப ஓட்ட எண்ணிக்கை பதிவு செய்யப்படுகிறது. புள்ளி கணிப்பிலே கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய சஹ்ரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்று தொடரினுடைய இறுதி நாள் போட்டிகளோடு இணைந்திருக்கின்ற கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியினுடைய பிரதான நடுவர்கள் PM ரஜாயிசர் அதுபோல MSM சியாத் ஆகியோர் இந்த போட்டியினுடைய நடுவர்களாக நடுநிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 3ஆம் நிலை நடுவதாக AM ஃபயாஸ் அவர்கள். இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி எடுத்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அடியினுடைய ஓட்ட எண்ணிக்கை பார்க்கின்ற பொழுது 2 ஓட்டங்களாக விரிவடைந்திருக்கிறது. இந்த பிளே ஆஃப் போட்டிகள் அனைத்தும் 8 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக நடைபெறும் என்பதை நாங்கள் அணி வீரர்களுக்கு அறிய தருகின்றோம். 8 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளாக இந்த இனி இருக்கின்ற பிளே ஆஃப் சுற்றுக்கான போட்டிகள் இடம்பெறும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு பந்து வீச்சாளர் ஹாரிஸ் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய மற்றொரு பந்து
இம்முறை அடித்தாடப்பட்டிருக்கிறது. எல்லை கோட்டை தாண்டி ஒரு 4 ஓட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பம். அங்கே நஸ்வி அந்த 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். நஸ்வியினுடைய அதிரடியான துடுப்பாட்டம் மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜகரியன் லெஜண்ட் 96 அணி சார்பாக தனது இறுதி பந்தினை வீசுவதற்காக ஆரம்ப பந்து வீச்சாளர் ஹாரிஸ் நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட் 96 அணியினர் ஆடுகளத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக நஜாகத் அவருடன் இணைந்து நஸ்வி ஆகியோர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 2ஆம் நிலை பந்து வீச்சாளராக அஜ்மல் அங்கே பணிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அடைத்தலைவரால். இவரை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி நஜாகத்தினுடைய துடுப்பு மட்டையினை ஏமாற்றி இருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இம்முறை மீண்டும் புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்தினை லெக் திசையிலே அடித்தாடி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் நஸ்வி. நஜாகத் பெற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஓட்டத்தோடு 8 ஓட்டங்கள் ஓட்ட எண்ணிக்கை. நஸ்வி ஸ்ட்ரைக்கில் இருக்கின்றார். இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி மிக சிறப்பான முறையிலே ஒரு 4 ஓட்டங்கள். சிறப்பான துடுப்பாட்டம், துடுப்பு திசைக்கு மாற்று திசையிலே அந்த 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் நஸ்வி. இறுதி வெற்றி கிண்ணம் எந்த அணிக்கு என்பதை தீர்மானிக்கின்ற பிளே ஆஃப் சுற்றுக்கான போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி தட்டிவிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மிக வேகமான முறையிலே ஒரு ஓட்டம் அங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. இதுவரை ஓட்ட எண்ணிக்கை புள்ளி கணிப்பிலே 13 ஓட்டங்கள். 2வது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய இறுதி பந்து மைதானத்திலே வீசப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் அஜ்மல் தனது இறுதி பந்தினை அரங்கமடியிலிருந்து ஓடிச்சென்ற நடுவரை தாண்டி இம்முறை நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி இருப்பினும் வேகமான ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு 2 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 2 பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட்ஸ் 96 அணியினர் ஆடுகளத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நஜாகத்தோடு இணைந்து AM நஸ்வி ஆகியோர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் செய்கை செய்ய உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 15 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் உதிரி வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. புள்ளி கணிப்பிலே அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 16 ஓட்டங்கள். ரஹீம் இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி 6 ஓட்டமா அல்லது 4 ஓட்டமா? 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. நஸ்வியினுடைய துடுப்பாட்ட
வியூகத்தினை பார்க்கின்ற பொழுது துடுப்பு திசைக்கு மாட்டு திசையிலே கூடுதலாக சர்வதேச போட்டிகளிலே ஆஸ்திரேலிய அணியினுடைய கிளைன் மேக்ஸ்வெல், சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய ஏபிடி வில்லியர்ஸ் போன்றவர்கள் அதிரடியாக துடுப்படுத்தாடக்கூடிய பாணியிலே அவருடைய துடுப்பாட்டம் அமைய பெற்றிருக்கிறது. இதுவரை 20 ஓட்டங்கள். இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி விக்கெட், முனைகள் பதம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதிரடியாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்த நஸ்வி ரஹீம் வீசிய பந்து வீச்சு பிரதிக்கு விக்கெட், முனைகள் பதம் பார்க்கப்பட்ட நிலையிலே ஆட்டமிழப்பு செய்யப்பட்டு மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். முதலாவது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. 20 ஓட்டங்களை பெற்றவாறு முதலாவது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் சஹரியன் லெஜெண்ட்ஸ் 96 அணியினர். பந்து வீச்சாளர் ரஹீம் பந்திரை பேசுவதற்காக புதிய நிலை துடுப்பாட்ட வீரராக தாரிக் தற்பொழுது மைதானம் நுழைந்திருக்கின்றார். சஹரியன் லெஜெண்ட்ஸ் 96 அணியினுடைய சகலதுறை ஆட்டக்காரர் தாரிக். பந்து வீச்சாளர் ரஹீம் தனது பந்து வீச்சு பிரதோவரனுடைய மற்றொரு பந்து பிரதியினை அரங்கப்படியில் இருந்து ஓடி சென்று இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்தினை எக்ஸ்ட்ரா டீ பாயிண்ட் லெக் திசையினை நோக்கி ஒரு 4 ஓட்டங்களாக மாற்றி அமைத்திருக்கின்றார் தாரிக். சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். மைதானத்திலே 24 ஓட்ட எண்ணிக்கை உருவடைந்திருக்கிறது. இனி இருக்கின்ற போட்டிகளில் தான் ஓட்டங்களை கூடுதலாக எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். விக்கெட்டுகளும் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். யார் சிறந்த பந்து வீச்சாளர், யார் சிறந்த துடுப்பாட்ட வீரர், யார் சிறந்த தொடராட்ட நாயகர்? இம்முறை அதிரடியான ஒரு துடுப்பாட்டம். இருப்பினும் ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டத்துக்கான எத்தனை நாட்டவளப்புக்கான சந்தர்ப்பம் இல்லை. அதற்கிடையிலே ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம் நழுவிடப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டங்கள் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 26 ஓட்டங்கள். சரி, இதுவரை 3 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 3 பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 26 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் சஹரியன் லெஜெண்ட்ஸ் 96 அணியினர். அதுக்கிடத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நஜாகத்தோடு இணைந்து அதிரடியான ஆட்டங்களை அள்ளி குவிக்கக்கூடிய தாரிக் அங்கே ஆடுகளத்தில் இருக்கின்றார். இது சுற்றுத்தொடரிலே சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த களத்தடுப்பாளர் என்ற போட்டியிலே தன்னுடைய நாமத்தினையும் பதிவு செய்து ஓடிக்கொண்டிருக்கின்றார் தாரிக். பார்ப்போம் அவருடைய அந்த துடுப்பாட்டம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதனை. பந்து வீசுவதற்காக கபீர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அணித்தலைவர் கபீரை பணித்திருக்கின்றார். இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்திருக்கின்றார். சுதந்திர பந்து மைதானத்திலே வீசப்பட இருக்கிறது. கபீர் தனது முதலாவது பந்தினை சுதந்திர பந்தாக வீச இருக்கின்றார். ஸ்ட்ரைக்கரே நஜாகத். இம்முறை வீசிய சுதந்திர பந்து வான வேடிக்கையாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பம். இரண்டாவது ஓட்டமும் அதற்கிடையிலே வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது 20 20
எம்பரை வீசிய பதிவீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. கபீர் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். அரங்கப்படியிலிருந்து காரியப்பர்முடையை நோக்கி ஸ்ட்ரைக்கிலே நஜாகத் இருக்கின்றார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். இவரை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பதிவீச்சு பிரதி லெஃப்ட் சைடிலே ஒரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கான முதலாவது போட்டியிலே அதிரடியான துடுப்பாட்டங்கள் மைதானத்திலே ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி கிண்ணத்தை சுவைகரிக்க போகின்ற அணி எது என்பதனை தீர்மானிக்கின்ற போட்டிகளில் முதலாவது போட்டி. எம்பரை வீசிய பதிவீச்சு பிரதி துடுப்பு மட்டைக்கு தாழ்வாக வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சிறப்பான பந்து பிரதி பதிவீச்சாளர் கபீர். இம்முறை வீசிய பதிவீச்சு பிரதி மீண்டும் அடித்தடப்பட்டிருக்கிறது. பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இஸ்ஸதீன் அந்த பிடியினை எடுத்திருக்கின்றார். மற்றும் ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நஜாகத் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். தாரிகோடு இணைந்து துடுப்படுத்த அணித்தலைவர் நசீர் கான் தற்பொழுது மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை 4 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டை இழந்து 35 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அணியில் ஒவ்வொரு வீரர்கள் சகல துறையிலும் தன்னை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சஹ்ரியன் லெஜண்ட் 96 அணியிலே தாரிக் தன்னை சகல துறையிலும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார். துடுப்பாட்டம், களத்தடுப்பு, பந்து வீச்சு. அதுபோல் சஹ்ரியன் லெஜண்ட் 95 பி அணியிலே 2 வீரர்கள் இருக்கின்றார்கள். அணி தலைவர் ரிஃப்தி இருக்கின்றார். அவருடன் இணைந்து இஸ்ஸதீன் இருக்கின்றார். இருவரும் சகல துறைகளையும் தன்னை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் சஹ்ரியன் லெஜண்ட் 95 தன்சீல் அவருடன் இணைந்து அணி தலைவர் முபாரக் சிறப்பான சகல துறையிலும் தங்களை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம். தாரிக் சுடுபு மட்டையோடு பந்தனை வீச இஸ்ஸதீன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். யாஹித் அணியினுடைய 5வது பந்து வீச்சு ஓவர். இஸ்ஸதீன் கருமேந்திருக்கின்ற சந்தர்ப்பம். இம்முறை வீசப்பட பந்து வீசப்படுது. வைத்தடுத்தப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பம் அது கடையில் பிடி நடுவிடப்பட்டிருந்தாலும் கூட விரிவான முறையில் ஒரு 4 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார் அணித்தலைவர். இல்லை, தாரிக் அந்த 4 ஓட்டத்தினை பதிவு செய்ய மொத்தமாக அணியுடைய ஓட்டு எண்ணிக்கையில் மாற்றம் 39ஆக அதிகரிக்கிறது. மைதானத்தில் 5வது பந்து வீச்சு ஓவரை கரமேந்தி வீசிக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர் இஸ்ஸதீன். இவரை வீசப்பட பந்து வீச்சு பிரதி அடுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான முறையில் மற்றும் ஒரு 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அணியினுடைய ஓட்டு எண்ணிக்கையில் மாற்றம் 43ஆக அதிகரிக்கிறது. மைதானத்திலே 4.2 பந்து வீச்சு பிரதிகள் வீசப்பட்டிருக்கிறது. 8 பந்து வீச்சு ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இந்த போட்டி மைதானத்தில் அமைய இருக்கிறது. வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அதே பாணியில் அடித்தாட முயல்கின்ற சந்தர்ப்பம். விரிவான முறையில் பந்து பைஸ் வாயிலாக ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 44ஆக அதிகரிக்கிறது. சரி, பந்து வீச்சு மற்றும் ஒரு பந்து வீச்சு பிரதி. இவரை வீசப்பட பந்து வீச்சு பிரதி பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த கடையில் அணி தலைவர் நசீர் கான் இப்போது மைதானத்தில் ஆட்டம் இழந்திருக்கின்ற சந்தர்ப்பம். 44 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்ட வேளையில் 3வது விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். 96 அணியினர் 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. களத்திலே பார்க்கலாம் எத்தனை ஓட்டங்கள் முதலாவது பிளே ஆஃப் சுற்றுத்தொடருடைய மெஷினுடைய முதலாவது போட்டியிலே எத்தனை ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நினைக்க இருக்கிறார்கள். 96 அணியினர் களத்திலே ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் எல்லாம் ஆட்டம் இழந்திருக்கின்றார்கள். இப்போது புதிய துடுப்பாட்டு வீரர் மீதான் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அணியில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக சில போட்டியிலே உள்வாங்கப்பட்ட வீரர் இப்போது மைதானத்திலே இடைநிலை துடுப்பாட்டு வீரராக மைதானம் வந்து கொண்டிருக்கின்றார்
ரிஃபாய் இம்முறை வீசப்பட்ட பதவியை பிரதி மிக நேத்திரமாக வீசப்பட்டிருக்கிறது. சிறந்த பதவியை வீசியிருக்கிறார். இசடின் ஆரம்பத்திலே 2-4 ஓட்டங்களை விட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இறுதியாக வீசப்பட்ட பதவியை மிக நேத்திரமாக வீசியிருக்கின்றார். இதுவரையில் மொத்தமாக 5 பந்து நிறுவனம் மொத்தமாக 44 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள். இது ஜாகரியன் லெஜண்ட்ஸ் பிரீமியர் லீக் 2025 பிளே ஆஃப் மேட்சுக்கான முதலாவது போட்டி மைதானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2வது போட்டியில் கலந்து கொள்கின்ற அணிகள் நாணய சுழற்சிக்கு அழைக்கின்ற பொழுது விரைவாக வருகை தந்து நாணய சுழற்சியில் ஈடுபடுமாறு அன்பவர்களோடும் முதலாவது பாதியாட்டம் முடிவடைந்ததன் பிற்பாடு 2வது போட்டிக்கான நாணய சுழற்சிக்கு அழைக்கின்ற பொழுது விரைவாக வருகை தந்து நாணய சுழற்சியில் ஈடுபடுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். இப்போது 6வது பதவி ஆரம்பித்திருக்கின்றார் ஃபாரிஸ். ஹாரிஸினுடைய முதலாவது பந்து பரிதி தாரிக் அடித்தாடுகின்ற முயல்கின்ற சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட நேரடியாக திருப்பு மாட்டையில் பட்டு விக்கெட் காப்பாளம் சென்றடைந்திருக்கிறது. 44 ஓட்டங்கள் 5.1 பந்து பிரதிகள் மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. இம்முறை வீசப்பட்ட பந்து பிரதியில் ஒரு 6 ஓட்டம் மிக நீண்டது ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார் தாரிக். தாரிக்குடைய பிடியெடுப்பு நடுவோடப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பமாக இருந்த சந்தர்ப்பத்திலிருந்து தொடர்ச்சியாக 3-4 ஓட்டங்கள் ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்தவாறு மொத்தமாக 20 ஓட்டங்களோடு களத்தில் இருக்கின்றார் தாரிக். பொறுத்து பார்க்கலாம் பந்து வீச்சு ஓவருடைய மற்றும் ஒரு பந்து வீச்சு பிரதி. இம்முறை மீண்டும் ஒரு பந்து வீச்சு பிரதியில் 3-6 ஓட்டம். ஹாரிஸினுடைய பந்து வீச்சு பிரதியில் 3-6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார் தாரிக். மிக இலகுவாக ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிற சந்தர்ப்பம். நேரம் 11:34. ஜாகரியன் லெஜண்ட்ஸ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி 2025. ஜாகரியன் லெஜண்ட்ஸ் பிரீமியர் 95 பி அணியினர் நடத்தவரும் 10 ஓவர்கள் கொண்ட வெண்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. யாவரும் அறிந்தது. போட்டிகள் நேற்று காலை 7:30 முதல் இடம்பெற்றது. முதல் நாள் போட்டியாக இன்றும் 2வது நாள் போட்டியாக இன்று காலை 7:30 முதல் ஆரம்பிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போட்டிகளின் கால் இறுதி, அரை இறுதி, இறுதிப் போட்டியின் விட இன்று மாலை வரை நடைபெறவுள்ளது. இந்த சுற்றுப் போட்டியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜாகரியன் 95 பி அணியின் தலைவர் ARM திருப்தி அவர்களது வழிகாட்டுதலிலே சக வீரர்களின் பங்களிப்போடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அனுசரணையிலே 95 பி அணியினர். இதனை முன்னிட்டு இடம்பெற இருக்கின்ற சுற்றுப் போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு இன்று பிற்பகல் 5:15 முதல் 5:45 வரை எமது பிரியப்பமிலே நேரடி அஞ்சல் செய்யப்பட இருக்கிறது. தங்களுடைய நாகர தேச பாடசாலையில் இருந்து போட்டிகள் அனைத்தும் நேரடியாக உங்களுக்கு வழங்கப்படும். பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. பல அறிவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அதுபோல் பார்வையாளர்கள் நிறையவே வர இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. சவுண்ட் சிஸ்டம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நீந்தவர் முனாஸ் அவர்கள். அந்த அடிப்படையில் மிக பிரமாண்டமான இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த சுற்றுப் போட்டியை கலந்து கொள்வதற்காக அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றார்கள். ஜாகரியன் 95 பி அணியின் தலைவர் ARM திருப்தி உட்பட சக வீரர்கள் அனைவரும் உங்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். இப்போது மற்றொரு போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக மும்முரமாக போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறுதிப் போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வுகளை இன்று மாலை 5:15 முதல் நேர்கள் எமது துறை வானொலியிலே நேரடி அஞ்சல் செய்ய திறக்கலாம். சரி, நேரம் 11:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதோடு இம்முறை வீசிய பந்து பிரதி சிறப்பான ஒரு தரமான ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. தாரிக் சிறப்பான முறையிலே தனி ஒருவராக அணியினுடைய ஓட்டங்களை அதிகரித்து துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார். இம்முறை வீசிய பந்து பிரதி அது ஒரு அகல பந்து பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்ய உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 66 ஓட்டங்களாக உயிரிழந்திருக்கிறது. தாரிக் வெறுமனே 12 பந்துகளை எதிர்கொண்டு 32 ஓட்டங்களோடு இம்முறை வீசிய பந்து பிரதி பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம். பெருமதியான ஒரு பிடியெடுப்பு நழுவ விடப்பட்டிருக்கிறது.
மிஸ் த கேட்ச் லாஸ் த மேட்ச் என்று கூறுவார்கள். பெருமதியான விக்கெட் இழப்புகள் நழுவ விடப்படுகின்ற சந்தர்ப்பம் எதிரணிக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். தாரிக்கினுடைய பெருமதியான பிடியெடுப்பு நழுவ விடப்பட்டிருக்கிறது. மீண்டும் நேர்த்தியாக வீசப்பட்ட பதிவீச்சு பிரதி விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. ரிவாய் அங்கே ரஹீம் வீசிய பதிவீச்சு பிரதியின் மூலம் போல்ட் முறையில் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டு மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். ஆடுகளத்திலே தாரிக் 13 பந்துகளில் 3-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக 33 ஓட்டங்களோடு அதிரடியான துடுப்பாட்டத்தோடு கடந்த வருடம் கிண்ணத்தை சுவீகரித்த அணி என்ற நடப்பு சாம்பியன்ஸ் என்ற நாமத்தோடு தற்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து துடுப்படுத்தாடுவதற்காக மர்சூக் தற்பொழுது மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். பந்தினை வீசுவதற்காக இசட்டீன் மீண்டும் பணிக்கப்பட்டிருக்கின்றார். இசட்டீன் இதற்கு முதல் ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவரனை வீசி 8 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். சிறப்பான துடுப்பாட்டத்தினை தாரிக் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். 14 பந்துகளுக்கு 39 ஓட்டங்களோடு அதிரடியான துடுப்பாட்டம். நேற்று சற்று மந்தமாக இருந்தது அவருடைய அணி. இன்று கிண்ணத்தினுடைய நோக்கத்தோடு சிறப்பான ஒரு அணியாக முதலாவது போட்டியிலும் வெற்றி பெற்று இந்த போட்டியிலும் தற்போது ஓட்டங்களை அள்ளி குமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மைதானத்திலே இறுதி பந்து வீச்சு பிரதி ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 8வது பந்து வீச்சு பிரதி ஓவர். 8 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி என்பதால் 8வது பந்து வீச்சு பிரதி ஓவர் ஒரு பந்து மாத்திரமே வீசப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 பந்துகள் இருக்கின்றது. 74 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இவர் வீசிய பந்தினை திசை நோக்கி அடித்தாடிருக்கின்றார். ஒரு ஓட்டம், 2வது ஓட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பம். 2வது ஓட்டமும் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த 2 ஓட்டத்தோடு சகரியன் லெஜெண்ட்ஸ் 96 அடியினர் பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான ஒரு பந்து பிரதி இப்படி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இருப்பினும் அந்த பந்து நிலத்தினை முத்தமிட்டிருக்கிறது. தாரிக் the game changer of the match என்பது போல் இந்த போட்டிகளே சிறப்பான துடுப்பாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர் இசட்டீன். பந்து வீச்சு பிரதி ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம். ஆமங்கே தாரிக் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். வீசப்பட்ட அகல பந்து வீச்சு மூலம் முன்னங்காலில் செலுத்தி அடிக்க முடிந்திருந்த இருப்பினும் முனை காப்பாளர் ஸ்டெம் செய்வதன் மூலம் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டு தாரிக் 16 பந்து பிரதிகளுக்கு 3-4 ஓட்டம் 4-6 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக 41 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். சரி, புதிய நிலை துடுப்பாட்ட வீரராக மைதானத்தில் நினைக்கின்றேன் கால்தீன் வருகை தந்திருக்கின்றார். இன்னும் 2 பந்து பிரதிகள் இருக்கிறது. எத்தனை ஓட்டங்கள் வெற்றி இலக்கு? நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இறுதி பந்து பிரதி மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அங்கே 6வது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றார்கள். 77 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே 78 என்பது வெற்றி இலக்காக பணிக்கப்பட்டிருக்கிறது. சகரியன் லெஜெண்ட் 95 வி அணியினருக்கு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நிமிடத்திலே 2வது பாதி ஆட்டம் இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுகள் முழுவதுமாக 8 பந்து வீச்சு பிரதி ஓவருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளாக இடம்பெற இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக
நேரடி அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிரேஷ்ட வர்ணனையாளர் நௌஃபில் சார் அவர்கள். அது மாத்திரமல்லாமல் நேரடியாக இந்த போட்டியை நீங்கள் முகநூல் வாயிலாக பார்வையிட முடியும். தாது சபாவினுடைய முகநூல் பக்கத்தினூடாக எங்களுடைய போட்டிகள் அனைத்தும் நேரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய சிரேஷ்ட வர்ணனையாளர் ரிம்சான் சார் அவர்களும் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றார்கள். எங்களோடு தொடர்ச்சியாக வர்ணனைகளை தருவதற்கு சுவாரஸ்யமான போட்டியாக இந்த போட்டி இருக்கும் என்பதில் ஐயமில்லை. Hello, check one. Hello, check one. சஹரியன் பிரீமியர் லீக் 2025 போட்டி தொடரினுடைய பிளே ஆஃப் சுற்று இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது போட்டி இப்பொழுது மைதானத்திலே முதலாவது பாதி நிறைவடைந்திருக்கிறது. முதலில் துடுப்படுத்த ஆடிய 96 அணியினர் மொத்தமாக 77 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் 8 ஓவர்கள் முடிவிலே. இப்பொழுது 78 என்ற இலக்கோடு இப்பொழுது 95 பி அணியினர் மோத இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த பிளே ஆஃப் சுற்றிலே ஒரு அணிக்கு தலா 2 போட்டிகள் இடம்பெற இருக்கிறது. இன்னும் பிளே ஆஃப் சுற்றிலே இன்னும் 2 போட்டிகள் மீதம் இருக்கிறது. பார்ப்போம் எந்த அணிக்கு வெற்றி கிண்ணம், எந்த அணி அரை இறுதிக்கு முன்னேறப் போகிறது. இந்த சுற்றுத்தொடரை நடத்தி கொண்டிருக்கின்ற 95 அணிகள் 2 அணிகள் இங்கு இருக்கிறது. அந்த 2 அணிகளும் இப்போது பிளே ஆஃப் சுற்றில் இருக்கிறது. சரி, பார்ப்போம் எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நடுவர்கள் களத்திலே இறங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது மைதானத்திலே பந்து வீசுவதற்காக 96 அணியினர் இப்பொழுது தயாராக கொண்டிருக்கின்றார்கள். ஹலோ ஹலோ ரிம்சான் சார், இந்த போட்டியிலே விளையாடுகின்ற சஹரியன் லெஜெண்ட் 96 அணிகள் தான் கடந்த ZLPL போட்டியிலே சாம்பியன்ஸாக தனது நாமத்தை பதிவு செய்த அணி. நடப்பு சாம்பியன்ஸாக இந்த போட்டிகளை தங்களை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியில் மாற்றம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. பார்ப்போம். ஆமா, நடப்பு சாம்பியன் என்றதுமே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள். ஆனால் நேற்றைய தினம் அவர்களுடைய அந்த ஆட்டத்தை பார்க்கும் பொழுது
இவர்கள் நடப்பு சாம்பியன் தானா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள் இருந்தது. ஆனால் அதை இப்பொழுது நிரூபித்து காட்டி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது பிளே ஆஃப் சுற்று வரை வந்திருக்கின்றார்கள். இந்த சுற்று தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறுவார்களா இல்லையா என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காலநிலையும் மிகவும் சூடாகவும் இருக்கிறது, களமும் சூடாக இருக்கிறது, இப்பொழுது போட்டியும் சூடாக போகிறது. உண்மைக்கு ரிம்சான் சார் நீங்கள் கூறியது போன்று நேற்றைய தினம் சஹரியன் லெஜண்ட் 96 அணியினுடைய போட்டியை பார்க்கிறபோது சற்று மந்தமாகத்தான் இருந்தது. இவர்களா கடந்த வருடம் கிண்ணத்தை சுபீகரித்தார்கள் என்று பலரும் கேட்கக்கூடியதாக இருந்தது. இருந்தால் இன்றைய தினம் 2 போட்டிகளிலும் எங்களை விட யாரு கிண்ணத்தை சுபீகரிக்க முடியும் என்பதனை தீர்மானிப்பது போன்று அதிரடியான துடுப்பாட்டத்தினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடியிலே தாரிக் இருக்கின்றார். உண்மைக்குமே இந்த போட்டியினுடைய நகர்வுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தா தாரிக். முதலாவது பந்து அணித்தலைவரினால் வீசப்பட்டிருக்கிறது. நேரடியாக முனை காப்பாளர் அந்த பந்தினை சேகரித்திருக்கின்றார். ஆட்டம் இழந்தாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இல்லை, சிறந்ததொரு களத்தடுப்பு. நசீர் கான் முதலாவது பந்தினை மிகவும் நேர்த்தியாக வீசியிருந்தார். இரண்டாவது பந்து வீசப்பட இருக்கிறது. வீசப்பட்ட பந்து லெக் திசையினூடாக அடித்தாடப்பட்ட ஒரு ஓட்டம் சிறப்பான முறையில் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம், முதலாவது ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த போட்டியிலே சிறப்பாக துடுப்படுத்த ஆடிய வீரர் அணித்தலைவர் ரிஃபி தனது லெக் திசையினூடாக அடித்தாடி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். ரிம்சான் சார், இந்த போட்டியில் விளையாடி கொண்டிருக்கின்ற 3 வீரர்கள் முதல் சிறந்த துடுப்பாட்ட பேர், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த களத்தடுப்பாளர் பேர் நாமத்தில் முந்தி பிந்தி இருக்கின்றார்கள். அதில் இஸ்ஸதீன், அதுபோல் அணித்தலைவர் ரிஃப்தி இருக்கின்றார். சஹரியன் லெஜண்ட் 95 சஹரியன் லெஜண்ட் 96 தாரிக் இருக்கின்றார். 3 பேரில் எவர் சிறந்த துடுப்பாட்ட வீரர், எவர் சிறந்த பந்து வீச்சாளர், எவர் சிறந்த களத்தடுப்பாளர் என்ற கிண்ணத்தினை யார் அதனை சுபீகரிக்க போகின்றார்? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவருக்கு அந்த விருதுகள் செல்ல போகிறது. நேர்த்தியான முறையிலே பந்தினை வீசி இந்த அணிக்காக தனது முதலாவது ஓவரினை பதிவு செய்து நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு ஓவர் முடிவிலே 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 95B அணியினரால். பொறுத்திருந்து பார்ப்போம். நசீர் கான் 2 ஆம், லாங் ஆஃப் திசையினூடாக அடித்தாடி மற்றொரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 3 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விக்கெட்டும் இழப்பின்றி ஒரு ஓவர் ஒரு பந்து வீச்சு நிறைவடைந்திருக்கிறது. 8 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி சிறப்பான முறையிலே பந்தினை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் 96 அணியினர். அவர்கள் பெற்ற ஓட்டங்கள் 77, 78 வெற்றி இலக்கு. அதற்குள் அந்த எதிரணியை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நுட்பத்திலே சிறப்பான பந்து பிரதியினை வீசிக் கொண்டிருக்கிறார் நஜாத். ஆம், 95B அணி ஆட்டமிழந்தாரா? ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார். ரன் அவுட் முறையில் அணித்தலைவர் ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார். சிறப்பானதொரு களத்தடுப்பு, சிறந்த உத்வேகத்தோடு 96 அணி இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனால் 95 அணி நிதானமாக துடுப்படுத்தாடி வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே இப்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். ரிம்சான் சார், உண்மைக்குமே ஹலோ உண்மைக்குமே பெருமதியான ஒரு விக்கெட் ஒன்று இழக்கப்பட்டிருக்கிறது. சஹரியன் லெஜண்ட் 95B அணியினுடைய அணித்தலைவர் ரிஃப்தி
சுற்றுத்தொடரில் அதி கூடுதலான ஓட்டங்களை பெற்ற வீரர்களில் ஒருவர். பெருமதியான ஒரு விக்கெட் துரதிர்ஷ்டவசமாக அவர் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த இடத்தினை பூர்த்தி செய்வதற்காக ரஹீம் தற்பொழுது மைதானம் நுழைந்திருக்கின்றார். அவரும் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். பார்ப்போம் எவ்வாறு போட்டி செல்ல போகிறது. களம் சூட்டுக்கேத்தாற்ப போட்டியும் சூடுபிடித்திருக்கிறது. ஆம், லெக் திசையினூடாக அடித்தாடப்பட்டு 4 ஓட்டம் பெறப்படுமா, இரண்டாவது ஓட்டம் பெறப்படுமா? ஆம், 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பாக அந்த பந்தினை லெக் திசையினூடாக மடக்கி அடித்து 4 ஓட்டத்தினை பெற்றிருந்தார். தற்பொழுது மைதானத்திலே பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார் நஜாத். இறுதி பந்து இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இதுவரை இரண்டு பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜெண்ட் 95 பி அணியினர் சிறப்பான பந்து பிரதிகளை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைக்குமே நெருக்கங்கள் நெருங்க போட்டியினுடைய சுவாரஸ்யங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சகரியன் லெஜெண்ட் 96 அணியினர் மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய கிண்ணத்தை நோக்கிய பயணத்திலே மிக சிறப்பாக நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புள்ளி கணிப்பாளர் லைஸ் அவர்களை நாங்கள் அன்போடு அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றோம். பதிவீச்சாளர் நசீர் கான் வீசிய பதிவீச்சு பிரதி டி பாயிண்ட் திசை நோக்கி அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு 4 ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த 4 ஓட்டத்தில் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 11 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. 11 ஓட்டங்கள் இதுவரை உயர்வு பெற்றிருக்கிறது. சிறப்பான அதிரடியான துடுப்பாட்ட வீரர் ரிப்தியினுடைய விக்கெட் இழப்பினை தொடர்ந்து தற்போது மைதானத்திலே இஸ்ஸட்டின் ரஹீம் ஆகியோர் இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை.
கேட்கலாம். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து சேர்ந்து இருக்கின்றார்கள். அதுபோல் வானொலி கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே, நீங்களும் இந்த போட்டியோடு வந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக வேண்டப்படுகின்றீர்கள். உங்களை அன்பாக அழைக்கின்றார்கள் கல்வி ஜஹ்ரியன் ஜாங்ரா தேசிய பாடசாலையினுடைய 95B அணியினர். நேரம் இப்போது 11:57 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனதோடு பிறை. ஆம், நன்றி நௌஃபில். இப்பொழுது நேரடியாக நாங்கள் ஒளிவங்கியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சிறப்பான முறையிலே ஒரு பிடியெடுப்பு இடம்பெற இருந்தாலும் கூட அது நழுவப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடித்தாடப்பட்ட பந்து அங்கே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19-20 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 23 பந்துகளுக்கு 58 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ஆம், அந்த பந்தினை வேகமாக அடிக்க முனைந்தார். ஆனால் அது துடுப்பு மட்டை ஏமாற்றி இருக்கிறது. சிறப்பான முறையிலே 96 அணியினர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அந்த பந்துகளை சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் நேர்த்தியாக வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் லெக்திசினோட அடித்தாடப்பட்ட பந்து அங்கே 4 ஓட்டம் பெறப்படுமா? இல்லை, 2 ஓட்டமா? ஆம், 2 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டத்துக்குள் மட்டுப்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த களத்தடுப்பில் ஒரு தடுமாற்றம். 2 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விறுவிறுப்பான முறையிலே சுறுசுறுப்பான முறையிலே இப்பொழுது போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 96-95 அணிகளுக்கு இடையிலான போட்டி. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். ஒரு ஓட்டமாக அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பந்துகள் சிறப்பான முறையிலே வீசப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது மொத்தமாக 4 ஓவர் முடிவிலே 23 ஓட்டங்களை பெற்று ஒரு விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள் 95B அணியினர். இன்னும் 20 பந்துகளுக்கு 55 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். களத்தில் இசடின், ரஹீம் ஆகியோர் இப்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த பந்து வீச்சாளர் ரிம்சன் சார். நேற்றைய தனத்திலே ஜஹ்ரியன் லெஜண்ட் 93 அணி அகத்துடைய அணிதான் இறுதிப் போட்டிக்கு வரும் என்று பலரால் கூறப்பட்டது. அந்த அணியே இன்று காலை இந்த சுற்றுச்சூழலை விட்டு வெளியேறி இருக்கின்றது. அடுத்த அணியாக இருந்த ஜஹ்ரியன் லெஜண்ட் 95B அணியினர் தற்பொழுது சற்று தடுமாற்றத்தோடு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் தடுமாற்றத்தோடு இருந்த எங்களுடைய ஜஹ்ரியன் லெஜண்ட் 96 அணியினர் உத்வேகத்தோடு தற்பொழுது விளையாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இவர்களுக்கு அந்த களத்தில் இருக்கிறது சூடு பிடிக்கவில்லை போல் தெரிகிறது. ஆனால் இருந்தாலும் அவர்கள் நிதானமாக ஆட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருக்கின்றார்கள். இன்னும் 20 பந்துகள் இருக்கிறது. கடந்த போட்டியில் இசதீன் இருக்கின்றார், ரஹீம் இருக்கின்றார். இருவரும் அதிரடியாக துடுப்படுத்த ஆடி கொண்டிருந்தார்கள். இசதீன், ரஹீம் இருவருடைய துடுப்பாட்டமும் சற்று தற்பொழுது தாமதமாக இருக்கிறது. 10 பந்து பிரதிகளுக்கு 8 பந்து பிரதிகளுக்கு 13 என்ற நாமத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 20 பந்துகள் இருக்கின்றது. 55 ஓட்டங்கள் பெற வேண்டும். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமானால் அதிரடியாக துடுப்படுத்தக்கூடிய எங்களுடைய ஜஹ்ரியன் லெஜண்ட் 95B அணித் தலைவர் ரிஃப்தி ரன் அவுட் முறையிலே துரதிஷ்டவசமாக ஆட்டம் இழந்தார். அவர் இந்த ஆட்டத்தில் இருந்திருந்தால் சற்று சூடு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, தற்பொழுது மைதானத்தில் 5வது பந்து வீச்சு பிரதி ஓவர் வீசப்பட்டிருக்கிறது. 5வது பந்து வீச்சு பிரதி ஓவர் வீசுவதற்காக அரபாத் பணிக்கப்பட்டிருக்கின்றார் அணித்தலைவரினால். நசீர் கான் களத்தடுப்புகளை சீர் செய்து ஒவ்வொரு பந்துக்கும் சீர் செய்து எவ்வாறு தாங்கள் வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு இப்பொழுது களத்தில் இருக்கின்றார் இந்த 96 அணியினுடைய தலைவர் நசீர் கான். லாங் லெக் டிசைனுடாக அடித்தாடப்பட்டு 6 ஓட்டம், சிறப்பானது ஒரு 6 ஓட்டம். இப்பொழுது அதிரடி ஆட்டத்தினை கையில் எடுத்திருக்கின்றார் இசடின்.
அதிரடியாக இப்பொழுது முதலாவது 6 ஓட்டம் தனக்காகவும் தனது வெற்றிக்காகவும் தனது அணியின் வெற்றிக்காகவும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார். பார்ப்போம். அடுத்த பந்து 29 ஓட்டங்கள். மீண்டும் மற்றொரு பந்து. அது ஒரு சிறப்பான பந்து, நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. இன்னும் 18 பந்துகளுக்கு 49 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து ஒரு சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பருதி முன்னங்கால் சென்று அடிக்க முடிந்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய இசரின் அவர் இப்பொழுது ஸ்டம் செய்யப்பட்டு ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். சிறப்பான முறையில் அந்த பந்து நேரடியாக முனை காப்பாளருக்கு சென்றடைந்திருந்தது. இப்பொழுது இரண்டாவது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 95B அணியினுடைய இரண்டாவது விக்கெட்டும் இப்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இருபத்தி 29 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு மொத்தமாக 4.3 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ஓவரில் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. 49 ஓட்டங்கள் பெற வேண்டும் 17 பந்துகளுக்கு. அரவாத் வீசிய பந்து அங்கே 6 ஓட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பாக அந்த 6 ஓட்டம். ரிஸ்வான் இப்பொழுது அந்த 6 ஓட்டத்தினை சிறப்பான முறையில் லெக் திசையினூடாக அடித்தாடி 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். போட்டி விறுவிறுப்பாக சூடுபடுத்திருக்கிறது. களமும் சிறப்பானது ஒரு சூடாக அமைந்திருக்கிறது. நேரம் 12:05 ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆம், புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து நேரடியாக 3 வீரர்கள் அந்த பிடியெடுப்பினை நழுவ விட்டிருக்கின்றார்கள். 3 வீரர்கள் முனைந்தார்கள். உயர்த்தி அடிக்கப்பட்டிருந்தது அந்த பந்து. இப்பொழுது அந்த பிடி நழுவ விடப்பட 36 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. ஐந்து ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 15 பந்துகளுக்கு 42 ஓட்டங்கள். பார்ப்போம். இன்னும் 8 விக்கெட்டுகள் மீதம். பந்தினை வீசுவதற்காக தாரிக் பணிக்கப்பட்டிருக்கின்றார். காரியாபுரம் முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கில் ரிஸ்வான் இருக்கின்றார். போட்டியினுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த துடுப்பாட்ட வீரர் ரிஸ்வான். அவர் இணைந்து ரஹீம். ஆனால் தாரிக்கும் ஒரு சளைத்தவர் அல்ல. அவரும் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். ஆரம்பத்திலே தனது அணிக்காக சிறந்த துடுப்பாட்டத்தின் மூலமாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர். இப்பொழுது தாரிக்குடைய பெயர் நாமம் சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த களத்தெடுப்பாளர். 3 ஓட்ட பந்தயத்திலும் அவருடைய பெயர் நாமம் இருக்கிறது. இந்த போட்டியிலே அடுத்த போட்டியிலே விக்கெட் காப்பாளராக இருப்பார். சரி, அந்த பந்து ஒரு அகல பந்து. நேராக அந்த பந்து முனை காப்பாளருக்கு சென்றடைந்திருக்கிறது. அடுத்த பந்து நடுவரை தாண்டி தாரிக் ரிஸ்வானை நோக்கி வீசப்பட்ட பந்து ஒரு சிறப்பான இன்ஸ்வின் பந்து என்று சொல்லலாம். இக்கட்டான ஒரு தருணம். எந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல போகின்றது? மீண்டும் ஒரு சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பருதி. ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது ஓட்டம் பெறப்படுமா? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆம், அதுக்கிடையிலே கால்டின் விக்கெட்டை மறைத்து பிடித்து வைத்திருந்தார். அதனால் ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. சரி, இருந்தாலும் கூட 2 அணிகளும் சுறுசுறுப்பாக வயதையும் தாண்டி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வயதை மறந்து விளையாடி கொண்டிருக்கிறார். உண்மைக்குமே போட்டியினுடைய அந்த
உற்சாகத்தினால் தங்களுடைய வயதை மறந்து உண்மைக்குமே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் வீரர்கள். பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது, மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அணித்தலைவர் நசர் கான் எல்லை கோட்டினை தனதாக்கி கொண்டு பிடித்துக் கொண்டிருக்கின்றார். பார்ப்போம். ஆனால் 95 ரிஃப்டி எப்படியாவது இந்த போட்டியை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு எமது வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். சரி, அடுத்து வீசப்பட்ட பந்து ஒரு சிறப்பான பந்து விதிப்பது. முனையில் விக்கெட்டில் பந்து பட்டதா இல்லையா? சிறப்பான பந்து வீச்சு பிரதிகளை வீசிக் கொண்டிருக்கின்றார் தாரிக். எங்களுடைய அணி இந்த வருடமும் கிண்ணத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த முனைப்பிலே தற்பொழுது தாரிக்கினுடைய பங்களிப்பு சொல்லில் அடங்காதது. சிறப்பான முறையிலே பங்களிப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார். ரிப்தியினுடைய ஆட்டமிழப்பினை தொடர்ந்து சகரியன் லெஜண்ட் 95 பி அணியினர் சற்று மந்தமான துடுப்பாட்டத்தில் இருக்கின்றார்கள். உண்மைக்குமே 12 பந்து பிரதிகளுக்கு 40 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இசட்டினுடைய துடுப்பாட்டம் சரியாக கைகூடவில்லை. தற்பொழுது ரஹீம் ரிஸ்வானுடைய அந்த இணைப்பாட்டம் இருக்கிறது. மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தருணத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய துடுப்பாட்டம் தான் அவர்கள் அணியினுடைய வெற்றியை தீர்மானிக்கப் போகின்றது. நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து அது ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ரஹீம் ஸ்டம் செய்யப்பட்டு இப்பொழுது களத்தினை விட்டு வெளியேறியிருக்கின்றார். சிறப்பாக பந்து வீசிய தாரிக் இரண்டாவது விக்கெட்டையும் கைப்பற்றிருக்கின்றார் இந்த ஓவரிலே என்று நான் சொல்ல வேண்டும். மூன்றாவது விக்கெட்டையும் இழந்திருக்கிறது 95 பி அணியினர். இன்னும் 11 பந்துகளுக்கு 40 ஓட்டங்கள். பந்துகளுக்கு 40 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். தாரிக் தனது இறுதி பந்து. புதிய துடுப்பாட்ட வீரர் ஹாரிஸ் தான் எதிர்கொண்ட முதலாவது பந்தினை 4 ஓட்டமாக மாற்றுவாரா? ஆம், நடந்து சென்று அந்த பந்தினை பிடித்திருக்கிறார். இல்லை, அரபாத் சற்று உபாதைக்குள்ளான நிலையில் இருக்கின்றார். அவருடைய கால் உபாதைக்குள்ளான நிலையிலும் தனது அணிக்காக தற்போது அரபாத் விளையாடி கொண்டிருக்கின்றார். நடந்து சென்றாலும் அந்த பந்தை பிடித்து விட்டார். எல்லை கோட்டை தாண்டாமல் அந்த பந்தை பிடித்து சரியாக முனைக்காப்பாளருக்கு சென்று அடைந்து வைத்திருக்கிறார். 2 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 பந்துகளுக்கு 38 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். சரி, இதுவரை 6 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 6 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே 3 விக்கெட்டினை இழந்து 40 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் 10 பந்து பிடிகளுக்கு 38 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ஆடுகளத்தில் இருவரும் அதிரடியான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். சகரியன் லெஜண்ட் 96 அவர்களினுடைய அந்த எண்ணம் சற்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பார்ப்போம். 2 அணிகளும் சளைத்த அணிகள் அல்ல, சம பலம் பொருந்திய அணிகள். இன்னொரு அணி பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த போட்டி. சகரியன் லெஜண்ட் 95 முபாரக் சார் அணி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சகரியன் லெஜண்ட் 95 பி அணி போனாங்க. அப்போ நமக்கு தான் அந்த எண்ணமோ என்ன தெரியல. பார்ப்போம். கிரிக்கெட்டை பொறுத்தளவிலே இறுதி பந்து வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவ்வாறான கட்டங்களிலே என்ன சொன்னால் இறுதி பந்தில் கூட வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, பார்ப்போம். அடுத்த பந்து வீச்சாளர் யார்? ரிஸ்வின். லுகர் தொழிலுக்கான தான் ஒலிக்கிறது.
எமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ஆமா, தொடர்ச்சியாக 2 பந்துகளுக்கு 2 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. ஆட்டம் இழந்தாரா என்று முனைக்காப்பாளர் வினவ அது நிராகரிக்கப்பட்டிருக்கிற அந்த கூற்று. மீண்டும் அடித்தாட முனைந்தார், ஆனால் துடுப்பு மட்டையில் பட்டு இப்பொழுது 2வது ஓட்டம் பெறப்பட போகிறது. 2வது ஓட்டமும் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வது ஓட்டம் அடுத்து. சரி, மொத்தமாக 54 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். வெற்றிகரமாக 6 பந்துகளுக்கு 24 ஓட்டங்கள். சரி, போட்டி மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி பந்து வீசப்பட்டு பந்து 6 ஓட்டம் இல்லை 4 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். ஒரு ஓவர் 5 பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள். இதே வேகத்தில் துடுப்படுத்தாடினால் 95 பி அணியினர் வெற்றியை தனதாக்கிக் கொள்வார்கள். இருந்தாலும் கூட நசீர் கான் எப்படி இந்த ஃபீல்டிங் வியூகத்தை அமைக்கப் போகின்றார், இறுதி பந்து வீச்சு யாருக்கு கொடுக்கப்பட போகிறது பார்ப்போம். தாரிக் இப்பொழுது பந்தை கரமேந்தி இருக்கின்றார். சிறந்ததொரு பந்து வீச்சாளர், துடுப்பாட்ட வீரர், களத்தடுப்பாளர், ஆனால் முனைக்காப்பாளராக இன்னும் அறிமுகமாகவில்லை. சரி, இருந்தாலும் கூட அவருடைய பந்து வீச்சு பிரதி எவ்வாறு இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்லுங்கள். இன்னும் 5 பந்து பிரதிகள் இருக்கிறது. 5 பந்து பிரதிகளுக்கு 20 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ரிஸ்வான் துடுப்பாட்டத்தை போன்று ஹாரிஸுடைய துடுப்பாட்டம் அமைய பெறுமா? 6-6-6 என்று 6 ஓட்டங்களை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் வெற்றி கனியை சுவைக்க முடியும். தாரிக் சகரியன் லெஜண்ட் 65 96 நம்பிக்கை நட்சத்திரம். முதலாவது பந்து சிறப்பான முறையிலே போல்ட் செய்யப்பட்ட பொழுது ஆட்டம் இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். சிறந்ததொரு பந்து வீச்சு பருவி போல்ட் முறை மூலம் இப்பொழுது ஆட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் 4 பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள். போட்டி விறுவிறுப்பாக மைதானத்திலே கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜஹரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் 2025 சுற்றுத்தொடரினுடைய முதலாவது பிளே ஆஃப் போட்டி இன்னும் 4 பந்துகளில் நிறைவடைய இருக்கிறது. 96 அணியா அல்லது 95 பி அணியா வெற்றி பெறப் போகிறது என்ற அந்த முனைப்போடு இப்பொழுது களத்திலே வீரர்கள் 20 ஓட்டங்கள் 4 பந்து வீச்சுக்கு. தாரிக் சிறப்பானது ஒரு பந்து வீச்சாளர். அடுத்து ஃபாயிஸ் இப்பொழுது களத்திலே. கவர் திசையிலே கால்டின் அரவிந்த் டி சில்வா போல் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். கவர் திசையிலே கெச்சு வந்தா விடமாட்டேன், அப்படியான ஒரு இடம் அது. நான்கு பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வீசப்பட்டு வந்து 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆம், விறுவிறுப்பாக இப்பொழுது போட்டி சூடுபிடித்திருக்கிறது. தாரிக் தனது 2வது பந்திலே 6 ஓட்டத்தினை கொடுத்திருக்கிறார். இன்னும் 14 ஓட்டங்கள். 3 பந்துகள் 14 ஓட்டங்கள். இன்னும் ஒரு 6 ஓட்டம் பெறப்படுமா? ஆம், அந்த பந்தில் லாங் லெக் அடித்தாடப்பட்டு ஒரு ஓட்டமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 பந்துகளுக்கு 13 ஓட்டங்கள். ஆம், 2 6 போனால் போட்டி சமநிலை அடையும். லாங் ஆன் திசை. சரி, சரி. பந்து வீச்சாளரும் என்ன நடக்குது இப்ப? தடுமாட்டத்தில் இருக்கிறார். 2க்கு 2 கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் பைத்திருமோ? சரி, பாப்பமே. வீசப்பட்டு வந்து அங்கே லாங் ஆஃப் திசையினூடாக 4 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டம். இப்பொழுது இந்த 96 அணி கொஞ்சம் உற்சாகம் இன்னும் பிறந்திருக்கிறது.
நோ பால் வருமா இல்லையா பாப்போம். நோபல் வந்தாலும் அது 6 அல்லது 4 மாற்றணும், இல்லாட்டி அதுவும் கஷ்டம்தான். ஃப்ரீ ஹிட் தானே, ஃப்ரீட்டுக்கு ஒரு ரன் தானே, ஒரு ரன் ரெண்டாலும் 7 ரன் ஆயிருமே. பார்ப்போம். தாரிக்கின் கரங்களில் பந்து, ரிஸ்வானின் கரங்களில் துடுப்பு மட்டை. ரிஸ்வானுடைய அந்த துடுப்பாட்டிய பாணியை பார்க்கின்றபோது மேற்கிந்திய தீவுகளினுடைய அதிரடி ஆட்டக்காரர் கிரண் பொலாட் போன்ற தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றார். அங்க கவத்திசையில அரவிந்த் டி சில்வா நிற்கிறார். பந்து சிறந்தது ஒரு பந்து வீச்சு பருது. இந்த போட்டியிலே 96 அணி இப்பொழுது வெற்றி அடைந்திருக்கிறது. முதலாவது பிளே ஆஃப் மேட்ச் இப்பொழுது நிறைவேற்றிருக்கிறது. சொல்லுங்கள். முதலாவது பிளே ஆஃப் போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜகரியன் லெஜண்ட் 96 அணியினர் 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு போட்டி இருக்கின்றது ஜகரியன் லெஜண்ட் 95 பி அணியினருக்கு. அதுதான் நீயா நானா போட்டி. பார்ப்போம். பரவாயில்ல, நசர்கான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இப்ப அடுத்த போட்டி ஒன்று இருக்கி. நசீர்கான் போல சிரிக்கிறார், பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறார். நேற்று எங்களை பார்த்து காணாத போயிட்டாரு. ஆனா ஆபீஸுக்கு வருவாரு, நான் அப்ப பாத்துக்கிறேன். ஆபீஸுக்கு வருவாரு.